தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியானது. அதில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி மொத்தமுள்ள 39 இடங்களையும் வென்றுள்ளது. மேலும் மக்களவை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது. அதே சமயம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதனையடுத்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ ஜே.சி.டி. பிரபாகர், புகழேந்தி மற்றும் கே.சி. பழனிசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஜே.சி.டி. பிரபாகர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்து வெளியேறுகிறேன், மேலும் புகழேந்தி கே.சி. பழனிசாமியுடன் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தொடங்க உள்ளேன் என தெரிவித்திருந்தார். முன்னதாக திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைந்ததை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இத்தகைய சூழலில்தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி இன்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எம்.ஜி.ஆரால் தோற்றுவிக்கப்பட்டு ஜெயலலிதாவால் கட்டிக்காக்கப்பட்ட அதிமுக என்னும் மாபெரும் மக்கள் இயக்கம் பிளவுற்று கிடக்கும் இதே நிலையோடு நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை எதிர்கொண்டு 11வது தொடர் தோல்வியை வரவு வைத்துக் கொள்வதா, இல்லை ஒன்றுபட்ட அதிமுக என்கிற கம்பீரம் மிடுக்கோடு கட்சியை களமிறக்கி 2019 இதே விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் ஈட்டிய அன்றைய அதே இடைத்தேர்தல் வெற்றியை மீண்டும் நிலைநாட்டி கழகத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து வர போகிறோமா என்கிற ஏக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பு தொண்டர்களிடம் ததும்பி நிற்கிறது. எனவே கட்சி ஒன்றுபட்டால் தங்கள் பிடித்திலிருந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை கைப்பற்றிக் கொள்வதினும் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்கிற பெருந்தன்மையிலான முடிவினை அனைவரும் கூடியெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 2019 நடந்த தேர்தலை விட 1% அதிகரித்திருக்கிறது. அதேபோல் திமுகவிற்கு கடந்த தேர்தலை விட வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது. ஊடகங்கள் அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது என்று சொல்வது உண்மைக்கு புறம்பானது. திமுகவில் ஸ்டாலின், உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் என அதிகாரத்தை பயன்படுத்தி பலரும் வாக்கு சேகரித்தார்கள். அதேபோல் ராகுல் காந்தி, திருமாவளவன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் என பலரும் பிரச்சாரம் செய்தார்கள். பாஜகவில் பலமுறை பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். மேலும் அந்த கட்சியின் மத்திய அமைச்சர்கள் உட்பட பலரும் பிரச்சாரம் செய்தனர். இதற்கு மத்தியில் தான் அதிமுகவின் 1% வாக்கு அதிகரித்துள்ளது. ஆனால் இது சட்டமன்ற தேர்தல் அல்ல, மத்தியில் யார் வர வேண்டும் என்கிற தேர்தல் இது. 2026 தேர்தலில் அதிமுக அதிக இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும். தேசிய கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் தான் அவர்களுக்கு வாக்கு ஓரளவிற்கு வந்தது. சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் மக்கள் பிரித்து பார்க்கிறார்கள். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களால் தான் 1% வாக்கு அதிகரித்துள்ளது. பிரிந்து சென்றவர்களால் அதிமுகவிற்கு எந்த இழப்பும் கிடையாது. நீதிமன்றம் செல்பவர்கள், போறவங்க வரவங்க எல்லாம் ஒன்றிணைந்து குழு ஆரம்பித்தால் அது என்ன குழுவா? அதெல்லாம் ஒரு குழுவா? ஊடகங்கள் தான் அவர்களை பெரிதாக்குகிறார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு விரைவில் வேட்பாளர் அறிவிக்கப்படும். 2014 திமுக 3வது இடத்திற்கு வந்தது. அப்போது 2ஆம் இடத்தில் CPR வந்தார். மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 1.75 வாக்கு வித்தியாசத்தில் 2019 திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற்றார். அதன் பின்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. தேசிய கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் திமுகவிற்கு இந்த தேர்தலில் வாக்கு கிடைத்தது. எங்களை போல தனியாக நின்றிருந்தால் வாக்கு கிடைத்திருக்காது. மேற்கு மண்டலம் திமுக கோட்டை என கற்பனையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 1.76 லட்சம் வாக்குகள் CPM வேட்பாளர் பெற்றார். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக வெற்றி பெற்றது. சட்டமன்றத்திற்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்றத்திற்கு வேறு மாதிரியும் மக்கள் வாக்களிக்கின்றனர். இந்திய கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் போட்டி இருந்தது. அதிமுக தமிழக உரிமைகளை காக்க நடுநிலையோடு இருந்தது. பிரிந்து சென்றவர்களுக்கு பின்பு கூடுதலாக வாக்கு வாங்கி இருக்கின்றோம். கட்சி பலமாக இருக்கின்றது. என்னை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம். இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.